ஹலோ! இன்னைக்கு ரெசிபி பானிபூரி கடையில கிடைக்கிற மசாலா தான். அந்த மசாலாக்கு நான் வந்து பட்டாணி மஞ்சள் கலர் பட்டாணி ட்ரையா இருக்கும் இல்லையா? அத ஊற வச்சு, அது கூட 1 உருளைக்கிழங்கு, 1 முழு தக்காளி, முழு வெங்காயம் போட்டு வேக வச்சிருக்கிறேன். இதுல வெங்காயம், தக்காளி 1 விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்துடணும். அப்புறம் உருளைக்கிழங்கையும், பட்டாணியும் ரொம்ப நேரம் ஒரு 4 விசில், 5 விசில் மைய வேகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். தேவைக்கேத்த மாரி உப்பு போட்டு வேக வச்சிடணும். இதுக்கப்புறம் ஒரு கடாயில சோம்பு, கொஞ்சமா எண்ணெய் விட்டு சோம்பு, ஜீரகம், மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் தேவைப்பட்ட மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வதக்கிக்கணும். இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த வெங்காயம் தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ இனிப்பு புளிப்புக்கு புளித்தண்ணி, சீனி, உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கணும். எல்லாம் ஒன்றா போட்டுடணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு இருந்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. அதை நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு இருந்த பேஸ்ட்டு கொட்டிக்கலாம். இது வந்து இந்த பச்சை சட்னி, மஞ்சள் சட்னி அந்த மாதிரி தனித்தனியாக பண்ணாமல் ஒன் பாட்டாக புளிப்பு, இனிப்பு எல்லாம் கலந்து ஒரே இதாக இருக்கும். இது கூடவே நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி பூரிக்கு தான். பட் எங்கள் வீட்டில் பூரி யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் சப்பாத்திக்கு பிசைஞ்சிருக்கிறேன். சப்பாத்தி போட போகிறேன். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சாஃப்டான ஒரு சப்பாத்தி தான். நீங்கள் ஒரு 30 வயசுக்கு கம்மியாக இருக்கீங்க, நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு பூரியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நாங்கள் ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சாப்பிட்றதுனால நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தியில் செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியாக அப்பப்போ புதுசாக செஞ்சு வீட்டில் குடும்பத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். ரெசிபி பிடிச்சினா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.